கிரிக்கெட் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். இப்போ சோஷியல் மீடியாவில் தீயா பரவிட்டு இருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரோஹித் சர்மா மும்பை இந்தியன்ஸ்லேருந்து குஜராத் டைட்டன்ஸ்க்கு போக போகிறாருங்கிற விஷயம். ஸோ ஆக்ஷனே முடிஞ்சு போச்சு. இது முடிஞ்சதுக்கப்புறமும் இதை பற்றி எதுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க, இது ரூமர் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கா, உண்மைதானான்னு கேட்டால் வேலிடான ஒரு பாயிண்ட்டையும் வச்சிருக்காங்க. அண்ட் ஆர்சிபியும் எடுத்த ட்ரேடில் திருப்தி இல்லாமல் எடுத்த அந்த பை எதுவுமே திருப்தி இல்லாமல் ஒரு சில பிளேயர்களை வெளியில் மற்றும் ஒரு டீம்லேருந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ மற்ற எல்லா டீம்லேருந்து பார்த்துட்டு இருக்காங்கங்கிற தகவலும் வந்திருக்கு. அண்ட் நம்ம சேனல்லையும் நிறைய பேர் கேட்டிருந்த மாதிரி இது பாசிபிளா ப்ரோ ஆக்ஷன் முடிஞ்சு இப்போ சாட்டிஸ்ஃபைடா இல்லாட்டி கூட ஸோ அவங்க வேற பிளேயர் வந்துட்டு மாற்ற முடியுமா, ஆர்சிபினால இது பாசிபிளா அப்படின்னு கேட்குறீங்க. இது எல்லாத்தையும் டீட்டெயிலாக கிளாரிஃபை பண்ணுறதுக்காக இந்த ஒரு வீடியோ. ஸோ அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ அப்டேட் எல்லாமே உங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ரோஹித் சர்மா மேட்டர்லேருந்து போயிடலாம். ரோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா கேப்டன்சிலேருந்து கீழே இறங்கிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் மும்பை இந்தியன்ஸ் கண்டிப்பாக ரோஹித் சர்மாவை வெளியே தள்ள போகிறாங்க. ஸோ இந்த வருஷம் இல்லைன்னா இதன் அடுத்த ஒரு வருஷம் கூட 2024 மெகா ஆப்ஷனில் கூட விடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. மும்பை இந்தியன்ஸ் ரோஹித் சர்மாவை வந்துட்டு எந்தெந்த டீமுக்காக ஏலம் கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது மும்பை இந்தியன்ஸ் அப்ரோச் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் அண்ட் குஜராத் டைட்டன்ஸ் இந்த ரெண்டு டீமுமே வந்துட்டு மும்பை இந்தியன்ஸ் கிட்ட அப்ரோச் பண்ணியிருக்காங்க, எங்களுக்கு ரோஹித் சர்மாவை கொடுங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் டெல்லியோட டீலை வந்துட்டு அவங்க தடுத்து விட்டுட்டாங்க, இல்லை பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு காரணம் 12ஆம் தேதியோட ட்ரேடிங் விண்டோ ஓப்பன் ஆயிடுச்சு. ஆக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ட்ரேட் விண்டோ மறுபடியும் ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறதா ரூல்ஸ். ஸோ நிறைய பேருக்கு இங்கே ட்ரேட் விண்டோவோட ரூல்ஸ் தெரியல. ஆக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் தான் ட்ரேட் விண்டோ, அதுக்கப்புறம் வந்து இருக்காதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலாக ஏலம் முடிஞ்சதுக்கப்புறம் கூட எவ்வளவோ டீம்ஸ் வந்துட்டு ஸ்வாப் பண்ணியிருக்காங்க. ஸ்வாப் தான் பண்ணிக்க முடியும், காசு கொடுத்து வாங்குறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம், ஏன்னா அவ்வளோ பட்ஜெட் வச்சிருக்க மாட்டாங்க. பட் இன்கேஸ் ஏலம் முடிச்சதுக்கப்புறம் பட்ஜெட் வச்சிருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தோம் அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்துட்டு அமௌண்ட் கொடுத்து வாங்கிக்கலாம். ஸோ இப்போ குஜராத் டைட்டன்ஸ் அதைத்தான் பிளான் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹர்திக் பாண்டியா கொடுத்ததுக்கப்புறம் அந்த அமௌண்ட் மட்டும் மிச்சமாச்சு இல்லையா. ஸோ தாராளமாக பிக் அமௌண்ட் கொடுத்து ஒரு மிச்சல் ஸ்டாக் அது மட்டும் இல்லாமல் நிறைய பிளேயருக்கு போகலாம். ஆனால் அவங்க கையை சுருக்கி செலவு பண்ணி ஒரு 9 கோடி மிச்சம் வச்சிருக்காங்க. என்ன ப்ரோ சொல்கிறீங்கன்னு கேட்டால், எஸ் அவங்க கிட்ட 9 கோடி மிச்சம் இருக்குது. டெல்லி கேபிட்டல்ஸ் கிட்டையும் ஒரு 6.5 கோடி மிச்சம் இருக்குது. ஆக்சுவலாக இந்த ஆக்ஷனெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் டீமோட பட்ஜெட் எவ்வளோ இருக்குன்னு தெரியுமா? ஒரு 50 லட்சம், 1 கோடி இந்த மாதிரி தான் வச்சிருப்பாங்க. ஆர்சிபி கூட 1 crore வச்சிருக்காங்க. ஸோ மற்ற எல்லா டீமுமே 50 லட்சம், 1 கோடி, ஒரு 2 கோடி இந்த ஒரு ரேஞ்சில் தான் வச்சுட்டு இருக்காங்க. ஆனால் குஜராத் டைட்டன்ஸ் 9 கோடி வச்சிருக்காங்க. அதுக்கு காரணம் ஒரு பிளேயரை அங்கே தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் ரோஹித் சர்மாவை இங்கே பை பண்ண போகிறாங்க. அந்த 9 crore கொடுத்து ஆல்மோஸ்ட் ஒரு 15 crore கவர் ஆகிற மாதிரி. ஸோ அந்த ஒரு பிளேயர் யார் அப்படின்னா, மொக்க பிளேயராக இருந்தாலும் பரவாயில்ல, மும்பை இந்தியன்ஸுக்கு அது தேவையில்லாத ஒரு விஷயம் தான். ஸோ அந்த மாதிரி வாங்குறதுக்கான சான்ஸ் கூட இருக்குது. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் ஸ்குவாடு ஃபில் ஆயிடுச்சு. ஸோ ஜிடி பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ரோஹித் சர்மா வேணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்க கேட்க போகிறாங்க. ஸோ அதனால தான் அந்த ஒரு பட்ஜெட்டை வச்சிருக்காங்க. ஸோ ட்ரேட் விண்டோவோட ரூல்ஸ் ஐபிஎல் ஆக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமும் பார்த்தோம் அப்படின்னா ஜனவரி எண்டு வரைக்கும் ஓப்பனிங்கில் இருக்கும். அதுக்குள்ளே அவங்களால பிளேயர்ஸ் வந்துட்டு ஸ்வாப் பண்ணிக்கவோ இந்த மாதிரி வாங்கிக்கவோ முடியும். ஸோ பட்ஜெட் வச்சுருந்தா வாங்கிக்க முடியும். குஜராத் டைட்டன்ஸ் கிட்ட இன்னும் 9 கோடி இருக்குங்க. எந்த டீமுமே இது வரைக்கும் ஆக்ஷனில் இவ்வளோ அமௌண்ட் வச்சது கிடையாது. ஆக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இவ்வளோ ஒரு பட்ஜெட் எந்த டீமுமே வச்சது கிடையாது. இப்போ ஜிடி கிட்ட 9 கோடி இருக்கிறதுக்கான ரீசன் மேபி ரோஹித் சர்மாவும் வாங்குறது தான். மேபி இல்லை, இந்த பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. ஸோ மும்பை இந்தியன்ஸோட இன்சைடர் வந்துட்டு ஆல்ரெடி சொல்லியிருக்காரு. இந்த எம்ஐ இருக்காங்க தெரியுமா, எத்தனை பேரை ட்ரேட் கேட்டிருக்காங்க தெரியுமா? ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் இந்த கேமரூன் கிரீனை வந்துட்டு ஆர்சிபி தலையில் கட்டிட்டு, ஸோ அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா கேட்டு சிஎஸ்கே கிட்ட 2 ஃபாஸ்ட் பவுலர் கேட்டிருக்காங்க. அதுக்கு பதிலாக எங்ககிட்ட இருக்க சூப்பரான ஒரு ஃபாஸ்ட் பவுலர் தரோம், உங்ககிட்ட ஒரு பேட்ஸ்மேன் ஒரு பவுலர் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு பவுலருக்கு 2 பேட்ஸ்மேனாக சிஎஸ்கேலேருந்து கேட்குறாங்க அப்படின்னாலே அந்த பவுலர் யாருன்னு தெரிஞ்சிருக்கும். எஸ் பூம் அவர் தான். ஸோ அவரை கூட கொடுக்குறக்கு தயாராக இருந்திருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்க ஏகப்பட்ட மாற்றங்களை பண்ணி கப் அடிச்சாகணுங்கிற மாதிரி சிஎஸ்கே அப்ரோச் பண்ணியிருக்காங்க. நிறைய ஃப்ரான்ச்சைஸ் வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஆனால் வேற ஃப்ரான்ச்சைஸ் வந்து இவங்க கிட்ட கேட்டால் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுறாங்க. ரோஹித் சர்மாவை அவங்க யூஸ் பண்ண போகிறதும் கிடையாதுங்க. இப்போ இருக்கிற ஸ்குவாட்லாம் பார்த்தோம் அப்படின்னா மேபி அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்படி இருந்தாலும் பார்த்தோம் அப்படின்னா இம்பாக்ட் பிளேயராக தான் யூஸ் பண்ணணுங்கிற மாதிரியும் சொல்லிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது மற்ற டீமுக்கு கொடுத்துட்டு போயிடலாமே அப்படின்னு யோசிக்கும் போது தான் ட்ரேட் விண்டோ க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போ ரீஓப்பன் பண்ணியிருக்காங்க. குஜராத் டைட்டன்ஸ் காசு வச்சிருக்காங்க. மேபி ரோஹித் சர்மாவை குஜராத் டைட்டன்ஸ் வாங்குறதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது பாசிபிள் தான். சரி ஓகே, இப்போ அப்படியே கட் பண்ணிவிட்டு நம்ம கேஸ் 2க்கு வருவோம். கேஸ் 2 என்னன்னு கேட்டிங்கன்னா ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் இன்னும் ஃபேன்ஸ் எல்லாருமே கேட்டுட்டு இருக்கிற ஒரு விஷயம், ஆக்ஷன் சாட்டிஸ்ஃபையாக இல்லை. ஸோ யாருக்குமே இல்லைன்னு சொன்னோம். ஆனால் ஃபைனல் 2 பை வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் சூப்பர். ஃபர்கூசன் ஆகட்டும், அது மட்டும் இல்லாமல் டாம் கரன் 2 பேரையும் வந்துட்டு சூப்பராக எடுத்தாங்க. டாம் கரனை வந்துட்டு அவ்வளோ பெரிய பவுலர், அவ்வளோ பெரிய ஆல்ரவுண்டர் இல்லைன்னா கூட பேஸ் ப்ரைஸில் எடுத்து வச்சுக்கிறது நல்ல ஒரு விஷயம் தான். ஸோ யாராவது சொதப்பினா கூட அவர்கிட்ட இருந்து ஒரு பேட்டில் ஒரு 20-25 ரன், பவுலிங்கில் ஒரு 2 விக்கெட் கிடைச்சாலே போதுமான ஒரு விஷயம் தான். ஸோ பிகாஸ் அவருடைய பட்ஜெட்டுங்கிறது 1.5 crore அப்படிங்கிறது
அப்படிங்கிறது டீசென்ட்டான விஷயம். அண்ட் ஃபெர்குசனை ஒரு 2 கோடிக்கு உண்மையாலுமே டீசென்ட்டான பிக்குங்க. ஆர்சிபி இதை எதிர்பார்க்குறாங்க. பட் இன்கேஸ் நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் அப்படிங்கிறது அவங்களுக்கு கம்மியாக இருக்காங்க. ஒரு ஷார்துல் தாக்கூரோ இல்லை ஒரு ஹர்ஷல் பட்டேலோ இந்த லைனப்பில் இருந்திருந்தால் அவங்களுக்கு நல்லா இருந்திருக்கு யோசிச்சிருப்பாங்க. இப்போது அவங்க விஜய் சங்கரை ட்ரேட் பண்ண போகிறதா ஒரு தகவல் அப்படிங்கிறது தான் சோசியல் மீடியாவில் போயிட்டு இருக்கு. ஸோ இங்கே இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தரை கொடுத்துட்டு அங்கேருந்து விஜய் சங்கரை வாங்குறதுக்கான சான்ஸ் இருக்குது. பிகாஸ் குஜராத் டைட்டன்ஸில் பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட ஸ்குவாடு எல்லாமே தமிழனை வச்சே ஃபில் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். இப்போ ஷாருக் போனதுக்கப்புறம் அவங்களுக்கான இடம் அப்படிங்கிறது கம்மியாக இருக்கும். ஸோ மேபி ஆர்சிபி 1 இல்லை 2 பிளேயரை கொடுத்துட்டு கூட வாங்குறதுக்கான சான்ஸ் இருக்குது. அண்ட் பட்ஜெட் அவங்ககிட்டையும் ஒரு 1 crore பக்கம் வந்துட்டு பாக்கி இருக்குது. ஸோ விஜய் சங்கரை பொறுத்த வரைக்கும் கம்மியான ப்ரைஸில் அவங்க வாங்குறதுக்கான சான்ஸ் இருக்குங்கிற மாதிரியும் போயிட்டு இருக்கு. ஸோ ட்ரேட் விண்டோவுடைய அப்டேட்ஸ் இதுதான் கைஸ். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ட்ரேட் விண்டோ வந்துட்டு இதுக்கப்புறமும் இருக்குமான்னு சொல்லிட்டு. வாங்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அவங்க ஒரு ஸ்பின்னருக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ 25 பேர் எடுத்து வச்சுட்டாலும் ஆர்சிபியோட லைனப் சாட்டிஸ்ஃபையாக இல்லை. குறிப்பாக ஃபேன்ஸே வந்துட்டு கமெண்ட்டில் திட்டுறதுனால அவங்க ஒரு மாற்றம்ங்கிறத பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த மாற்றம் எப்படி நடக்கும்னா யாராவது இன்ஜுரி ஆனால் அவங்களுக்கு பதிலாக வெளியிலேருந்து ஒரு ஆள் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வெறும் எக்ஸாம்பிளுக்கு மட்டும்தான், யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. இப்போ வந்துட்டு நம்மளுடைய வில் ஜாக்ஸுக்கு வந்துட்டு இன்ஜுரின்னு வச்சுக்கோங்க. இவங்களுக்கு பதிலாக வந்துட்டு வில் ஜாக்ஸுக்கு பதிலாக வந்துட்டு பிரேஸ்வெல் எடுக்கிறதாகட்டும். ஸோ இந்த மாதிரி தான் பண்ணிக்க முடியும். அது போக ஜனவரிக்குள்ள டைம் உங்களுக்கு ஒரு இந்தியன் ஸ்பின்னர் வேணும், ஒரு முருகன் அஸ்வின் மாதிரியான ஆள் வேணும் அப்படின்னா கூட ஏதாவது பண்ணுறதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது ஹைலி பாசிபிள். இல்லை வேறு டீம்லேருந்து யாரையாவது வாங்குறதுக்கான சான்ஸ் கூட ஹைலி பாசிபிள். இதுதான் ஆர்சிபி அண்ட் குஜராத்துடைய நிலைமையாக இருந்துட்டு இருக்கு. ஸோ ஆர்சிபி ட்ரேட் சக்ஸஸ் ஆகுமா அப்படிங்கிறது வந்துட்டு டவுட் தான் அவங்க பேசிகிட்டு இருக்கிற விஷயம். ஆனால் கண்டிப்பாக மும்பை இந்தியன்ஸை வந்துட்டு ஜிடி டார்ச்சல் பண்ணிகிட்டே இருக்காங்க. 9 கோடி மிச்சம் வச்சதுக்கான ரீசனும் அதுதாங்க. நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். டெல்லி கேபிட்டல்ஸும் ஏன் வச்சிருக்காங்கன்னா அவங்களும் ஆல்ரெடி ரோஹித் சர்மா கிட்ட பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. ரிசர்வ் பண்ணிட்டு டேபிளில் வந்திருக்காரு. ஸோ அவர் சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் அதுதான். ரோஹித் சர்மாக்கான பேச்சுவார்த்தை கண்டிப்பாக போயிட்டு இருக்கு. மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் மற்ற டீம்லேருந்து பிளேயர்ஸை எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. ஆனால் தங்ககிட்ட இருக்க மிகப்பெரிய பிளேயர்ஸ் யாரையுமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மிக முக்கியமான குற்றச்சாட்டு அவங்க மேலே வைக்கப்படுது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஓவராலாக இந்த ஆக்ஷன் வந்துட்டு சாட்டிஸ்ஃபையாக இருந்துச்சா? நம்ம எதிர்பார்க்காத விஷயங்கள்லாம் நடந்துச்சு. ஒரு ரச்சின் ரவீந்திரா 10 கோடிக்கு மேலே போவார்னு எதிர்பார்த்தோம். ஆனால் வெறும் ஒரு 1.8 crore வந்துட்டு அவரை முடிச்சுட்டு போயிட்டாங்க. ஆனால் சம்மந்தமே இல்லாமல் ஸ்டாக்குக்கு 25 கோடி, அதாவது ஐபிஎல் வின் பண்ணுற அமௌண்ட்டு 20 கோடி தாங்க அந்த வின்னிங் டீமுக்கு. ஆனால் இவங்களுடைய அமௌண்ட்டு பேட் கமின்ஸோட அமௌண்ட்டு சேர்ந்தாலே 45 கோடி அள்ளிட்டு போயிட்டாங்க. ஸோ இதெல்லாம் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருக்கேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.